வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் சிவகுமாருடைய ஆசை அதுதான். ஜோதிகா நிறைவேறவே இல்லையாம். ஓவராக பேசிய பிரபலம். இணையதளத்தில் வைரலான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஹாலிவுட்டின் ஃபேவரட் ஜோடி சூர்யா ஜோதிகா காதலித்து பல வருடங்கள் காத்திருந்த திருமணம் செய்து கொண்டாங்க. இப்போது மும்பையில் வசித்து வரும் அவங்க சினிமாக்களை நடிப்பதில் பிஸியாக இருந்து வராங்க. ஜோதிகாவுக்கு சூர்யா ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்து வந்தாங்க. அதே சமயம் ஜோதிகாவுக்கு சூர்யாவின் குடும்பத்தினருக்கும் கடந்த சில காலமாகவே பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதாக கூறப்படும் சூழலில் பைல்வான் ரங்கநாதன் ஓவராக பேசியிருக்காங்க. சூர்யா தமிழில் டாப் 5 ஹீரோக்களில் ஒருவராக நேருக்கு நேர் படத்தின் மூலம் அறிமுகமானார். இதுவரை 42 படங்களில் நடிச்சிருக்கிறாரு. கடைசியாக அவங்க கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக அமைந்தது. அந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவானது. 200 கோடி ரூபாய் கூட வசூலிக்கவே இல்லை. இதனால் சூர்யா அவரது ரசிகர்கள் உச்சக்கட்ட அப்செட்டில் இருந்து வராங்க. அடுத்ததாக அவர் நடிப்பில் ரெட்ரோ படமும் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் ஒரு படமும் வெளியாக இருக்கிறது. இதற்கிடையே அவர் ஜோதிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தேவி என்ற மகனும் தியா என்ற மகளும் இருக்காங்க. திருமணத்துக்கு பின்பு இருவருமே தங்களது வாழ்க்கையை மிக சிறப்பாக நகர்த்திக்கிட்டே வராங்க. ஜோதிகா சில வருடங்கள் சினிமாவில் ஒதுங்கி இருந்தாங்க. குடும்பத்தையும் பார்த்து வந்தாங்க. தற்போது மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஹிந்தியில் அவர் கடைசியாக ஸ்ரீகாந்த் என்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் சில படங்கள் கமிட் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜோதிகா சூர்யாவை ஏகப்பட்ட மேடைகளில் புகழ்ந்துருந்துருக்காங்க. அதாவது தனக்கு எல்லா விதத்திலும் மதிப்பு கொடுக்குறாங்க. நான் மீண்டும் நடிப்பதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவரே சூர்யா தான் என பல மேடைகளில் ஜோதிகா புகழ்ந்திருக்காங்க. அதே போல் ஜோதிகா குறித்தும் சூர்யா பல மேடைகளில் புகழ்ந்து பேசியிருக்காங்க. இப்படி இருக்க 2 பேருமே சென்னையில் குடிபெயர்ந்து மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. இதற்கு காரணம் பிரச்சனை தான் என்று முதல்ல பேசப்பட்டது. அதனால் அதனை 2 பேருமே மறுத்தாங்க. முக்கியமாக கங்குவா ப்ரமோஷன் ஒன்றில் பேசிய போது ஜோதிகா எனக்காக நிறையா தியாகங்களை செய்திருக்காங்க. அவங்க தாய் தந்தையை விட்டு பல வருடங்கள் எனக்காக சென்னையில் இருந்தாங்க. இப்போது அவருக்காக மும்பையில் இருந்தால் என்ன என்று தோன்றியது. அதனால்தான் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனோம் என்று தெரிவித்திருக்காரு. இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேசும்போது தனது மூத்த மகன் குடும்பம், தனது இளைய மகன் குடும்பம், தனது குடும்பம் என அனைவருமே கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதே சிவகுமாருடைய ஆசை. ஆனால் ஜோதிகாவை தனது தாய்க்காக மும்பைக்கு கணவரை சூர்யா குழந்தைகளுக்காக அழைத்து சென்று விட்டாங்க. சரி, அங்கு சென்று விட்டார். ஆனால் சென்னை வரும் கூட சிவகுமாரை அவர் பார்ப்பதே இல்லை. இந்த குடும்பத்தை ஜோதிகா சிதறடித்து விட்டாங்க என்று புலம்பி தள்ளுகிறாராம் சிவகுமார் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.